ஹாய் நண்பா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் தான் ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது. அவங்க இன்டர்வியூ வச்சு தான் உங்கள் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அந்த பொசிஷனுக்காக எடுக்கிறாங்க. ஸோ எத்தனை வேக்கண்ட்டு அதெல்லாம் கிளியராக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதை மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க, ஓகேவா? ஸ்கூல் ஆஃப் லா இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஆர் எலிஜிபிள் டு வாக் இன்டர்வியூ ஃபார் கெஸ்டிங் ஃபேக்கல்ட்டி பொசிஷன். அந்த கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி பொசிஷனுக்காக எடுக்கிறாங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லிடுறேன். என்னென்ன கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடித்தவங்களாம் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாஸு, கார்ப்பரேட் லாஸு, இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் லாஸு, கிரிமினல் ஜஸ்டிஸ், ஹியூமன் ரைட்ஸு, பிஜி டிப்ளமா கிரிமினாலஜி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பிஜிலே, லா கோர்ஸு, எம்ஏ, சிஎல், இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமு அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் யூஜிசி நார்ம்ஸில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேல்ரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,000 பர் லெக்சர்னு பார்த்தா மேக்ஸிமம் 50,000 பர் மந்த் அப்படின்னு உங்களுக்கு சேல்ரி இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஒர்க்கு உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாஸ் ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. ஆஸ் பர் த டைம் டேபிள் அவங்க ஒரு டைம் டேபிள் போட்டு தருவாங்க. அதுபடி உங்களுக்கு கிளாஸ் ஹேண்டில் பண்ணுற மாரி இருக்கும். அடுத்துட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, இந்த டேர்ம் எக்ஸாம்லாம் நடக்கும்ல, அதை நீங்கள் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இது டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 18/9/2024 10 AM. அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த இன்டர்வியூ நடக்குது. எங்கே இன்டர்வியூ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டீன்ஸ் சேம்பர், ஸ்கூல் ஆஃப் லா, செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் டிடிஇ பில்டிங், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்கள் சிவியை ஸ்கேன்டு சாஃப்ட் காப்பியாக எடுத்து ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இன்க்ளூடிங் எந்தெந்த சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டெஸ்டிமோனியல், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சைன்டு சிக்னேச்சர் அதெல்லாம் நீங்கள் உங்கள் சிவியை ரெடி பண்ணி அவங்க கொடுத்துக்குறாங்க பாருங்கள் மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பிஃபோர் 17 தேதிக்குள்ளே நீங்கள் 17ஆம் தேதி 5 PM அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிடணும், ஓகேவா? உங்களுக்கு 18ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு எடுப்பாங்க, ஓகேவா? ஸோ என்னென்ன வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க. ஓபிசியில் ஒன்றும், எஸ்சி பொசிஷனில் ஒன்றும் எடுக்கிறாங்க. ஸோ 2 பொசிஷன் தான் எடுக்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட் ஷுட் பி ரிசீவிங் எனி அதர் ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் கரண்ட்லி. நீங்கள் எந்த ஃபெலோஷிப் அந்த ஸ்காலர்ஷிப்லாம் நீங்கள் வாங்காதவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எந்த பெய்டும் கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதும் ஃப்ரீ தான், ஓகேவா? ஏதாவது ஒரு மிஸ்லீடில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ரெக்வஸ்ட் டு ரிப்போர்ட் பை நீங்கள் 10 AM 18 செப்டம்பர் 18ஆம் தேதி 10 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். எங்கன்னா ஸ்கூல் ஆஃப் லா அந்த பில்டிங்கில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அடிஷ்னலி தே ஆர் prepared with 5 minutes PG level lecture for micro teaching without PPT. அந்த பிபிடிலாம் இல்லாமல் நீங்கள் 5 minutes லெக்சர் மாரி எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. செலக்டட் கேண்டிடேட் வில் பி ரெக்வயர்ட் டு ஜாயின் இமிடியேட்லி. அவங்க செலக்டட்னா நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெட் ஸ்கூல் ஆஃப் லா அதுதான் குரு. அவங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஹெட் யாரோ அவங்க சைன் பண்ணி சீல் பண்ணி அனுப்பியிருக்காங்க, ஓகேவா? இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பியூர்லி ஃபார்
பியூர்லி ஃபார் இது வந்து டெம்பரரி பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. அகாடமி எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டெம்பரரி பேஸ்ன்னு நினைக்கிறேன். 2024 to 25 அந்த வேகன்சி வந்து ரொம்பவே கம்மி. 2 பொசிஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. ஓபிசியில் ஒன்றும் எஸ்சியில் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லெக்சர் போஸ்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சேல்ரியெல்லாம் நல்ல டீசெண்டான நல்ல சேல்ரி தான் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ சேல்ரி வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மெயில் ஐடி வந்து நான் கீழே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். கிளிக் பண்ணி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்கள் சிவியை வந்து ரெடி பண்ணி அனுப்புங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் இதுமாரி ரெகுலராக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனு ஜாப் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.